கையில் வச்சு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் நான் சொன்னேனே முன்னாடியே, தகுதிக்கும் திறமைக்கும் வாய்ப்பு எல்லாத்துக்குமே கிடைக்கணும். அந்த வாய்ப்பு வந்து உங்களோட திறமையை அடிப்படையாக கொண்டு தான் இருக்கணுமே தவிர மற்ற விஷயங்கள், மற்ற டிமாண்ட்ஸ், மற்ற பணமோ ஓகேங்களா அதை வச்சு இருக்கக்கூடாதுங்கிறது இந்த படத்தோட ஒரு கருத்து. ஏன்னா நம்ம எல்லாராலையுமே ஏன் சாதிக்க முடியாமல் போகுது? பிகாஸ் பீப்புள் ஆர் டிமாண்டிங் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். சில பேர் பணம் கேட்குறாங்க, அவங்க கேட்குற பணத்தை நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ நீ ஹீரோ இல்லை. ஃபீமேலாக அதுக்கு தனியாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிமாண்ட்ஸ், ஒரு லிஸ்ட்டே இருக்குது. இப்போல்லாம் மேலுக்கும் நிறைய டிமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது முடியும் முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே விட்டுட்டு போயிட்டே இருந்தால் அப்புறம் எப்படி நம்மளோட பேஷன், நம்மளோட ஆசை, நம்மளோட கனவு அதை நம்ம சாதிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த உலகத்தில் வந்திருக்கோம். ஸோ கடவுள் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான உடல், ஆரோக்கியமான ஒரு மனநிலை, நம்மளுக்கு ஒரு கனவு, ஒரு ஆசை, இதெல்லாம் பண்ணணும், ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம இப்போ செய்யாட்டி எப்போ செய்யறது? எத்தனையோ பேர்த்துக்கு இந்த பிளெஸிங்ஸ் கடவுள் கொடுக்கலையே. கை ஊனமாக இருக்குது, கால் ஊனமாக இருக்குது, கண் இல்லை. அப்படி இருக்கவங்க கிட்ட கூட போய் பாருங்கள், எவ்வளோ மோட்டிவேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ கூட அவங்க அதை விட்டு கொடுக்காம எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு விடாமல் ஏதோ ஒன்று பண்ணணும், செய்யணும்னு ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ கடவுள் நம்மளை இவ்வளோ நல்லா வச்சுருக்காரே, நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு நம்ம பார்க்கும்போது யாருக்கும் டிமாண்ட் எதுக்கு போடணும்? இங்கே நம்ம எல்லாருமே நம்மளோட ஆசைகளை, கனவுகளை வந்து சரி பண்ணிக்கிட்டு தீர்த்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு கனவு காணும் ஒரு பையை தான் இங்கே வந்திருக்கோம். அந்த பையை நிரப்பிக்கிட்டு தான் நம்ம இங்கேருந்து போகணுங்கிறது தானே ஒரு கான்செப்ட். அப்போ இன்னொருத்தருக்கு மேலே இன்னொருத்தர் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறது, டிமாண்ட் போடுறது, அதெல்லாம் இல்லாமல் ஒரு திறமை, ஒரு தகுதி அது இருக்கா? எல்லாத்துக்கும் வாய்ப்பு. இப்போ எந்த ஒரு இண்டஸ்ட்ரி போனாலும், எந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு போனாலும் அவங்களோட படிப்பு பார்க்குறாங்க, ஓகேவா? அவங்களோட எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அதை பொறுத்து அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிது. ஆனால் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் அந்த மாதிரி வரணும். இப்போது அவங்களுக்கு ஒரு திறமை இருக்கா? அவங்க இங்கே படிச்சுட்டு வந்திருக்காங்களா, அங்கே படிச்சுட்டு வந்திருக்காங்களா? நீ பெண்ணுங்கிறதுனால இதை பண்ணு, நீ ஆணுங்கிறதுனால இதை பண்ணுங்கிற அந்த ஒரு டிமாண்ட்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ எப்படி வந்து ஒரு டிகிரி வாங்கியிருக்கீங்க, அதை வச்சு தான் அப்ளை பண்ணுறீங்க. ஆட்டோமொபைல் சர்வீஸில், ஐடி சர்வீஸில், ஐடி பீப்புள், இன்ஜினியரிங், டாக்டர்ஸ் எல்லாமே நம்ம படிப்பு வச்சு நம்மளுக்குன்னு ஒரு திறமை, தகுதியை வந்து வளர்த்துக்கிட்டு ஒரு 10 வருஷம் 20 வருஷம் பாடுபட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்கிறது வந்து ஒரு சாத்தியமான ஒரு நம்பிக்கை இருக்குது. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தெர் இஸ் நோ ஸ்டேபிள். கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். லக்கு இல்லை டிமாண்ட்ஸ்க்கு ஓகே சொல்லு, இன்னும் பணம் கேட்டால் ஓகே சொல்லு, இல்லை வேறு விதமாக கேட்டாலும் ஓகே சொல்லு. அப்போ தான் அந்த மாதிரி சில இது இல்லைன்னா சில இடத்துல லக்கு இருந்தால் ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு அந்த பேப்பர் ஒர்க் மாதிரி உங்களுக்கு ஒரு டிகிரி இருக்கா, திறமை இருக்கா, ஓகே, அந்த மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட், ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி கூட கொண்டு வரலாம். நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினச்சா நிறைய விஷயங்கள் பண்ணலாம். எல்லாம் பெரியவங்கெல்லாம் தான் பார்த்து முடிவு பண்ணணும். நம்ம ஒரு ஆசையை தான் நம்ம சொல்ல முடியும். டைரக்டராக ஆகணும் அப்படின்னு நான் என்றைக்கும் நினச்சி கூட பார்த்ததில்லை. அவங்க முன்னாடி இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்ஸில் நான் உட்காருவேனா அப்படிங்கிறதுமே நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு என் வாழ்க்கையில் நடக்குது அப்படிங்கிறது வந்து இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த ஒரு பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறேன். அது இல்லாமல் எத்தனையோ லட்சமான மக்களோட ஒரு அன்பு அண்ட் சப்போர்ட், என்னோட எல்லா சோஷியல் மீடியா பீப்புள் எல்லாத்துக்கும், என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஊடக நண்பர்கள், ப்ரெஸ், மீடியா, யூடியூபர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் இங்கே வந்ததுக்கும். அண்ட் உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த ஒரு பேய் கொட்டு அப்படின்னு ஒரு காமெடி ஹாரர் இந்த படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணேன்.
ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இத்தனை ஒர்க்கும் நம்ம பண்ண முடியுமா, பண்ணிடுவோமா, அதை பற்றி நான் எதுவுமே யோசிக்கலை. உள்ளே இறங்கினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி நம்மளால் இதுவும் முடிஞ்சிருச்சு, ஓகே இதுவும் முடிஞ்சிருச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயங்களும் படித்து அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் ப்ராக்டிஸ் பண்ணி அதுலேயே ப்ரொஃபஷ்னலாக நம்ம இதை எப்படி பண்ணணும், எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத பார்த்து ஒவ்வொரு விஷயமும் இந்த 31 டிபார்ட்மெண்ட்ஸ் நான் பண்ணினேன் அப்படின்னா இது எல்லாமே உங்களோட சப்போர்ட்னால தான். ஸோ ஒருத்தர் ஒரு விஷயம் சாதிக்கிறாங்க அப்படின்னா அது அவங்கள பொறுத்தது மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்க மக்கள் அவங்களோட எல்லா சப்போர்ட், மெயினாக ஃபேமிலி அண்ட் அந்த விதத்தில் நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த படத்தை வந்து நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா இந்த படத்து மூலயமா ஒரு கருத்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நம்ம சாதாரணமாக எல்லாரும் எடுக்கிற மாதிரி எடுத்தோம்னா அந்த படம் போய் சேருமா? எந்த ஒரு விஷயம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அந்த ஒரு விஷயத்துக்கு எப்போவுமே மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பு இருக்குது, ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஒரு விதத்தில் தான் நான் இந்த படத்தை வந்து இந்த 31 டிபார்ட்மெண்ட்ஸை நம்ம ஏன் தனியாக இருந்து பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கான்ஃபிடென்ஸ்னால் அது ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும்போது நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் வராது. ஒவ்வொரு விஷயமும் நம்ம படிக்கும் போது அது பழகும் போது நம்ம அது உள்வாங்கி நம்மளோட டெடிக்கேஷனோட நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயமா நம்ம முடிக்கும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ஸ் எல்லாத்துக்கும் வரும் இல்லையா? அந்த விதத்தில் தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு 2-3 டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஸ்டோரி, ஸ்கிரிப்ட், ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பண்ணும்போதே கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் கெயின் ஆச்சு. அப்பாடா நம்மளால முடியுதுடா சாமி, சரி ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போம், ஓகே நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் பார்க்கலாம், ஓகே ஆக்டிங் பண்ணணும் அப்படின்னா அந்த கண்ணாடி முன்னாடி போய் ஒரு பயிற்சி பண்ணுறது செய்கிறது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எனக்கு நானே செக் பண்ணிக்குவேன், என்ன நானே கரெக்ட் பண்ணுறது. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரிஃபைன் பண்ணி இந்த ஆக்டிங் இதெல்லாம் வந்து இது பண்ணினேன். நான் எந்த ஒரு ஸ்கூலுக்கெல்லாம் போனது இல்லைங்க. எனக்கு வந்து ஆக்டிங் எல்லாம் தெரியாது. எனக்கு இயல்பாக நான் எப்படி பேசுகிறேனோ இப்போ உங்கள் முன்னாடி எப்படி பேசணும் அப்படி தான் படத்துலையும் பேசி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஒரு ஆக்டிங் பண்ணணும், இந்த ஆங்கிளில் பார்க்கணும், இந்த டிகிரியில் பார்க்கணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஒரு உணர்ச்சி பூர்வமாக நம்மளோட உணர்வுகளை நம்ம கதை மூலியமாக அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதை வந்து இந்த டயலாக்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேச்சு வழக்கில் நம்ம சாதாரண நம்ம வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது தானே இந்த சினிமா. ஸோ அந்த சினிமாவுக்கு நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற நம்ம அன்றாட நம்மளோட இந்த உணர்வுகளை கொடுத்தாலே நம்மளால் நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் நம்பினேன். ஸோ அது இல்லாமல் ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய சேலஞ்சஸ், நிறைய இடத்துல போய் ஸ்டக் ஆயிடுவேன். அப்போ என்ன இதை எப்படி கற்றுக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது நிறைய வந்து கூகுள் சர்ச் பண்ணுறது, யூடியூப் சர்ச் பண்ணி அதெல்லாம் படிச்சுக்கிறது ஒவ்வொரு விஷயமும். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எடிட்டிங்கு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் லெவல்லேருந்து ஒரு ப்ரொஃபிஷியன்சி லெவலுக்கெல்லாம் வந்து ரீச் ஆகிறதுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணினேன். ஸோ இது வந்து நாம் அடித்து சொல்லுவேன், சாதாரணமாக வந்து இந்த விஷயத்தை யாராலையும் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய மக்கள் இதை வந்து பண்ணிக்கிட்டு வந்திருக்கீங்க. நம்ம மனக்கண்ணில் ஒரு படம் ஃபஸ்ட்டு தெரியுது, அதுதான் ஸ்டோரி. அது ஒரு டைரக்டராக இருக்கட்டும், ஒரு கேமராமேனாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள ஒரு விஷன் இருக்கும், ஒரு ஸ்டோரி ரைட்டராக இருக்கட்டும். அப்போ அந்த மனக்கண்ணில் இருக்க படத்தை நம்ம தேட்டரில் போய் பார்க்குறோம். ஆனால் இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் எத்தனை பேர்த்தோட உழைப்பு, அந்த எத்தனை பேர் அது வாழ்வாதாரமாக இந்த சினிமாவை நம்பி இருக்காங்க, எத்தனை பேர்த்தோட வாழ்க்கைக்கு இது வந்து ஒரு அர்த்தம் கொடுக்குது, எத்தனை பேர்த்தோட ஆசைகளை நிறைவேற்றுது, ஃபைனான்ஷியலாகவும் சரி, நம்மளோட ஒரு மைண்ட் பேஷனுக்காக நம்ம பண்ணாலும் சரி. ஸோ இந்த சினிமாங்கிறது வந்து ரொம்ப ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம், நம்ம வாழ்க்கையோட ஒரு ஒத்துப்போன ஒரு விஷயம். நம்ம அதை வந்து நம்மளோட வாழ்க்கையிலேருந்து பிரித்து எடுக்கவே முடியாது. எங்கே போனாலும் நம்ம ஒரு பாட்டு கேட்குறோம், எங்கே போனாலும் ஒரு மிமிஸ், ஒரு காமெடி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சென்டிமெண்ட் சீன் எல்லாமே நம்மளுக்கு ரிலேட் ஆகுதே. அப்போ சினிமா வேற, நாம் வேற இல்லை. அதனால் இது ஆக்டிங் போய் படிச்செல்லாம் நான் பண்ண மாட்டேன். நான் எப்படி இருக்கேன், நான் எப்படி பேசுகிறேன், அப்படி நம்ம உணர்வுகள், நம்ம சிரிக்கிறோம், அழுவுறோம் இல்லைங்களா, நம்மளோட சென்டிமெண்ட்ஸு, நம்ம எப்படிலாம் நம்ம சொல்கிறோம், லைஃப்பில் நம்ம எப்படி வாழ்கிறோம்,
அதை அப்படியே நம்ம படமாக்குவோம், நம்மளோட கருத்துக்களை சொல்லுவோம், மக்கள்கிட்ட கண்டிப்பாக நம்மளுக்கும் ஒரு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு நான் நம்பி தான் இந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணினேன். எந்த ஸ்கூலுக்கு நான் போகலை, காலேஜுக்கு போகலை, ஐ மீன் இந்த ஃபிலிம் ஸ்கூலுக்கு சொல்கிறேன். நான் யாருக்கிட்டையும் அசிஸ்டண்ட் அந்த மாதிரி எங்கேயும் நான் பண்ணலை. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை பண்ணியிருக்கேன். ஆனால் எந்த விஷயத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி குவாலிட்டியில் எப்போவுமே நான் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன். இந்த விஷயத்துலையும் நான் வந்து பண்ணலைன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதை நீங்கள் தான் சொல்லணும். ஒரே பர்சன் போய் சங்கத்தில் வந்து மெம்பராக இருக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில், இப்போ ஒரு டைரக்டராக இருப்பாங்க, ஒரு ப்ரொடியூசராக இருப்பாங்க, ஒரு கார்டு எடுப்பாங்க. பட் நம்ம சாதனை அப்படின்னு சொல்லி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அத்தனைக்கும் நம்ம கார்டு எடுக்க முடியாது. ஸோ நான் இப்போ வந்து பண்ணியிருக்கிறது வந்து இட் இஸ் கிராசிங் 24. அந்த 31 டிபார்ட்மெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா we cannot go in that way. That is what I feel. ஸோ இது வந்து ஒரு புதுமையான முயற்சி. அது இல்லாமல் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லணும், அது வந்து ஒரு காமெடி மூலயமா சொல்லணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்டதான். இவங்க தீபா சங்கர் மேடம் அவங்களெல்லாம் வந்து இந்த படத்தில் போட்டது ரொம்ப அருமையாக நடித்து கொடுத்தாங்க. ஸ்ரீஜா ரவி அம்மாவும் அருமையாக பண்ணாங்க. சாந்தி ஆனந்தராஜ் எல்லாம் அவ்வளோ அழகாக வந்து டயலாக்ஸ்லாம் சொன்னாங்க. ஸோ நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே நடந்தது. ஒவ்வொரு இதுலையுமே பார்த்தா காமெடி தான் இதில் நிறைய நான் கேட்சப் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ஹாரர்னாலே உங்களுக்கு காமெடி அண்ட் ஹாரர் இட் இஸ் லைக் யூனோ 2 கண்கள் மாதிரி. ஒன்று இல்லாமல் ஒன்று இருந்ததுன்னா அது யூனோ ஹிட் ஆகாது. ஸோ அதுதான் நான் நம்பினேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு செட்லேயுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ காமெடியாக தான் போகும். நம்ம ஒரு செட்டுக்கு போகிறோம், போர் அடிக்குது, என்ன கொஞ்சம் டைமு ட்ராக் ஆகுது, அது மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாருமே சிரித்து தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா தோணும் செய்யும். இப்போ தீபா சங்கர் மேடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து அவங்களுக்கு டயலாக்ஸ் கொடுத்துருந்தேன். அவங்க அதை படித்து பார்த்தாங்க. படித்து பார்த்தவொடனே அப்படின்னாங்க, ஏங்கா என்னாச்சு அப்படின்னு. ஐயோ பாப்பா, எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே மண்டையில் ஏறல, எனக்கு இந்த ஸ்லாங்கெல்லாம் என்னால் பேசவே முடியாது, நான் என் போக்கில் பேசிக்கிறேன், என்ன மாதிரி பேச விடுவியா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அக்கா இங்கே இருக்க ஸ்டோரி நீங்கள் மாற்றாதீங்க, நீங்கள் ஸ்லாங் நீங்கள் உங்களோட காரைக்குடி சேர்ந்தவங்க நினைக்கிறேன்னா ஐ டோன்ட் நோ ப்ராப்பர்லி. ஸோ அவங்களோட ஸ்லாங்கில் நீங்கள் பேசுகிறனா பேசிக்கோங்க, பட் ஸ்டோரி நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இல்லை நீ என்ன சொல்ல வரையும் நான் அப்படியே சொல்லிவிடுவேன், பட் என் போக்கில் என்ன பேச விடுனாங்க. ஓகேக்கா அப்படின்ட்டு அடிச்சு தள்ளிட்டாங்க. நான் ஒன்று சொன்னால் அவங்க 10 சொல்லுவாங்க, டிஃப்ரெண்ட்டாக பண்ணி காமிப்பாங்க. அவங்க சாதாரணமாக பேசுகிறதே வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு யதார்த்தமாக சிரிப்பாக இருக்கும். அப்போது இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாம் அவங்க சாதாரணமாக பேசும்போதே பார்த்தீங்கன்னா, நான் மேக்ஸிமம் ஷூட்டில் அப்படி தான் பண்ணியிருக்கேன். என்னோட டைரக்ஷனில் நம்ம ஷூட் பண்ணணும்னு சொல்லி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டு அது ஒரு கான்ஷியஸ் ஆகிடுறாங்க. என்னோடய கேமரா எப்போவுமே ஆனில் இருக்கும். சப்போஸ் நான் கேமராமேன் வச்சு பண்ணாலும் சரி, இல்லை கேமரா ஒர்க்கு நானே பண்ணாலும் சரி, ஓகேவா, அவங்கள 10 விதமாக நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிவிடுவேன். இந்த மாதிரி தான் வேணும்னு சில இது இருக்கும், ஒரு கோட்பாடும் இருக்கும் இல்லையா ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்கு. அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. பட் சில பிளேசஸில் வி கேன் காம்ப்ரமைஸ் வித் த ஆக்டிங் ஸ்கில்ஸ் ஆன் ஸ்லாங்ஸ் அண்ட் சில இடத்துல நம்ம விட்டு கொடுக்க முடியும். அந்த மாதிரி இருக்கிற பிளேசஸில் நான் என்ன பண்ணுவேன்னா, நீங்கள் உங்கள் போக்கில் பண்ணுங்க அப்படின்னு விட்டுடுறது. அப்போ அந்த கேமரா ஆன்லேயே இருக்கும். அவங்க ஒரு ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் பண்ணுறதை விட அப்புறம் கேமரா ஆனில் இருக்கான்னு கேட்பாங்க. இல்லை ஆஃபில் தான் இருக்குது, நீங்கள் பண்ணுங்க அப்படின்றது. அப்போ அவங்க பண்ணுவாங்க பாருங்கள். 3rd 4th டைமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இயல்பாக அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நடிக்கிற மாதிரியே இருக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்தது. ஒரே கேலியும் கிண்டலும் கூத்தும் அப்படி தான் ஷூட்லாம் போச்சு. ஸோ எங்களுக்குள்ளார ஷூட்லேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய ஷூட்டில் நடித்தவங்களாம் கூட இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இங்கே வந்ததுக்கு. ஸோ அவங்களெல்லாம் கூட நீங்கள் கேட்டு பாருங்கள். நம்ம ஒரு டைரக்டர் மாதிரியோ அந்த ஒரு இதெல்லாம் எந்த ஒரு பேரியர் எதுவுமே இல்லை. வி வேர் லைக் ரியலி குட் யூனிட். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் இருந்தாலும் தே கேன் ஓப்பன்லி கம் அண்ட் டெல் மீ. நானும் அவங்கக்கிட்ட அவ்வளோ அட்ஜஸ்டபுளாக இருப்பேன். நல்லா ஒரு ஃபேமிலி மாதிரி தான் போச்சு. நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஜாலியாக. ஸோ வி ஆல்வேஸ் யூஸ் டு சிட் ஹேவ் ஃபுட் டுகெதர். அது மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நல்ல ஒரு என்ன சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஒரு காமெடி அண்ட் ஹாரர் நம்ம படத்துலேயே வந்து 2 ஜோனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து காமெடி, ஒன்று வந்து ஹாரர். ஸோ ஏன் இது 2 வச்சேன் அப்படின்னா,
இது ரெண்டுக்குமே நல்ல மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பு இருக்குது. இப்போ வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் எங்கே இருக்கோ அங்கே மைண்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக அட்ராக்ட் ஆகும். யார் வந்து ஓப்பன் டாக்காக என்கிட்ட இது இருக்குது, நான் இது இருக்குது, நான் இப்படி, நான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட அவ்வளோ நம்மளுக்கு பேசணும்னு தோணாது. பட் இஃப் தே ஹேவ் சம் பேரியர், இஃப் தே ஹேவ் சம்திங் விச் தே ஹைட், அப்போ நம்மளுக்கு ஒரு க்யூரியாசிட்டி வரும். அவங்கள பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும், அவங்கள பற்றி நம்ம இன்னும் படிக்கணும். அப்போது அதே கான்செப்ட் தான் ஹாரர் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது. இப்போ நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரி எடுத்தாலும், இப்போ வந்து ஃபைட்டு அப்படின்னு எடுத்திங்கன்னா பெண்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக பார்க்க மாட்டாங்க. கிரிக்கெட் பார்க்குற அளவு, கிரிக்கெட் வந்து ஜென்ஸ் பார்க்குற அளவுக்கு லேடிஸ் பார்க்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனி பீப்புள் இருக்காங்க. பட் ஹாரருக்கு இட்ஸ் அ கேட்டகரி ஃபார் ஆல் பீப்புள். எல்லாருக்குமே அந்த ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. பிகாஸ் தெர் இஸ் அ சஸ்பென்ஸ். கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அந்த பேய்க்கு ஏதோ ஒன்று ஆயிருக்கு, செத்து போயிருக்குன்னு தெரியும். ஆனால் என்ன காரணம்? ஸோ அதனால் அந்த பேய் கொட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க there is always attraction for comedy also. காமெடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம இன்றியமையாத நம்மளோட ஒரு இமோஷன். நம்ம எத்தனையோ இமோஷன், நம்மக்கிட்ட 9 இமோஷன்ஸ் இருக்குது. நவரசங்கள் நிறைந்தது தான் ஒரு மனுஷன். அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காமெடி தான் ஹையஸ்ட் வைப்ரேஷன். காமெடி வந்து சிரிக்கும் போது உங்களுக்கு பார்த்தா நோய் கூட குணமாகும். நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் தானே தேட்டருக்கு வரோம். அழுவுன்னு யாரும் தேட்டருக்கு வரலையே. என்டர்டெயின்மெண்ட் வேணும் தேட்டருக்கு வரும். ஸோ அந்த காமெடி கொடுக்கணும். ஸோ காமெடி இஸ் ஆல்சோ ஏ அட்ராக்ஷன் ஃபார் சில்ட்ரன்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இட்ஸ் அ கிரேட் அட்ராக்ஷன். அதனால் காமெடி. அப்போ கொட்டுதுங்கிறது இட்ஸ் ஏன்னா காமெடி வேர்டு. ஸோ அதை நம்ம கொட்டுது, இவன் என்னை கொட்டிட்டா, இவன் என்னை அடிச்சிட்டான்னா நம்மளுக்கு சிரிப்பு, கொட்டிட்டான்னா கண்டிப்பாக சிரிப்பு வரும்ல. ஸோ இன் தட் வே ஐ ஃபிக்ஸ்ட் அப் தீஸ் 2 words லைக் பேய், கொட்டு. ஏன்னா இந்த படத்தில் வந்து காமெடி எப்படின்னா இந்த பேய் வந்து கொட்டுற மாதிரி இருக்கும், தப்பு செய்கிறவங்கள கொட்டுற மாதிரி வரும். ஆனால் இது ஒரு காமெடியான வேலை சொல்லியிருக்கேன் நான். அந்த படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் ஏன் அந்த பேய் கொட்டுதுன்னு. ஒரு பாட்டு, அந்த பாட்டு பாடினா அந்த பேய் கொட்டும். அந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ தீபா சங்கர் அக்கா அவங்க வருவாங்க, அவங்க அந்த பாட்டை வந்து பாடுவாங்க, அவங்களுக்கு கொட்டும். அம்மா வீட்டில் இருப்பாங்க, அவங்க பாடுவாங்க, அவங்களுக்கு கொட்டும். இந்த 2 ரோல் சொன்னேன் இல்லையா, அதில் ப்ரெஸ்ஸில் ஒரு பொண்ணு இருப்பாள், இன்னொன்று வந்து மியூசிஷியனாக ஒரு பொண்ணு இருப்பாள். ஸோ அந்த ப்ரெஸ்ஸு பொண்ணு தான் இதை வந்து டிடெக்டிவ் கண்டுபிடிக்கிற மாதிரி வருவாள். அந்த பொண்ணு இந்த பாட்டு பாடினா அவளுக்கும் கொட்டு விழும். கடைசியில் எல்லாரும் இந்த பாட்டு பாடினா கொட்டு விழுதுன்னு சொல்கிறாங்களே, கடைசியில் எல்லா நியூஸில் எல்லாத்துக்குமே போயிடும், எல்லாத்துக்குமே அந்த மாதிரி கொட்டு விழுது அந்த பாட்டு பாடினா. அதனால் ஸ்பெசிஃபிக்காக அந்த பாட்டு பாடினா கொட்டு விழுது, இப்படி என்ன அதுக்குள்ளார ஒரு புது விஷயம் இருக்குது அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி. இப்போது அந்த பாட்டு பாடினா கொட்டு விழுது, ஏன் கொட்டு விழுது? அப்போ அந்த ட்ரெய்லர் பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு கியூரியாசிட்டி வரும். சரி இது நம்ம என்னன்னு போய் பார்ப்போம். பாட்டு பாடினா எங்கே போய் ஒரு கொட்டு விழுமோ, அது பேய் வந்து கொட்டுமா? வை? ஸோ அந்த படத்தை பார்த்தா தான் தெரியும். ஸோ அப்படி வரும்போது ஒரு சஸ்பென்ஸ், இதில் ஒரு சஸ்பென்ஸு. அப்போ நம்ம அங்கே அந்த இது ஷூட் பண்ணும்போது எங்களுக்கு அவ்வளோ சிரிப்பு வந்தது. ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா இது காமெடி வச்சு தான் நம்ம பண்ணும்போது ஒரு நல்லா இருந்தது. ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படி அனுபவிக்கிறோம் அதை க்ரியேஷன் பண்ணும்போது அதே ஃபீல் தான் மக்களுக்கு வரும். நம்மளை பற்றி என்ன நினைக்கிறோம் அதுதான் அடுத்தவங்க நம்மளை பற்றி நினைப்பாங்க. இது பேசிக் கான்செப்ட் எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? ஸோ அந்த ஷூட் எடுக்கும்போது நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோம், என்ஜாய் பண்ணுறது ஜஸ்ட் எல்லாம் பார்ட்டி வச்சுட்டு என்ஜாய் பண்ணுறது சாப்பிட்றது அப்படி இல்லை. அந்த ஷூட்டில் அந்த எடுக்கும் போது அந்த பரிமாணத்தை நாங்கள் ஒரு பேப்பரில் இருக்க பரிமாணத்தை நாங்கள் வந்து ஒரு விஷுவலாக கொண்டு வர்றது, அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, அந்த இதில் நாங்கள் எப்படி ஃபீல் பண்ணோம். ஸோ அந்த ஃபீல் தான் உங்களுக்கு வருங்கிறது என்னோட நம்பிக்கை. ஹலோ நம்ம படத்தில் வந்து நல்ல நோன் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் அவங்களும் நடிச்சிருக்காங்க. அண்ட் திறமை வாய்ந்த புது ஆர்டிஸ்ட்டுக்கும் நான் நிறைய பேர்த்துக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கேன். அதில் சில பேர் இங்கே வந்திருக்காங்க. இவர் பேர் தர்மா, ரொம்ப நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு, நம்ம படத்தில் நடிச்சிருக்காங்க.
இவர் பேர் செல்வம், அகோரி கேரக்டரில் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கும் இவரோட இதுவுமே, நல்லா பண்ணுவார். மோகன், இவர் வந்து ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக இவரும் பண்ணியிருக்காரு. என்னோட அசிஸ்டண்ட்டாக இவர் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாருமே நல்ல ஒரு திறமை வாய்ந்தவங்கள். ஸோ அவங்களோட கருத்துகளும் அவங்க பகிர்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஹலோ, என்னோட நேம் தர்மா. சின்ன சின்ன மூவிஸில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நடிச்சிருக்கேன். அண்ட் ஒரு பிக் பேனர் மூவியில் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டாகவும் நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பெருசாக சான்ஸ் தேடிட்டு இருக்கும்போது அப்போ தான் இவங்களை சோஷியல் மீடியாவில் தான் மேமை பார்த்தேன். ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டு அவங்களோட வீடியோஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி கேஸ்டிங் போய் ட்ரை பண்ணுறாங்க. பட் இவங்களை நான் ரீச் பண்ணும்போது ஆல்ரெடி கேஸ்டிங் முடிஞ்சிடுச்சு. பட் ஒன் டே சரி ஓகே மேம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கும்போது ஆஃப்டர் ஒரு ஃபியூ மந்த் கழிச்சு இது மாதிரி டான்ஸிங்க்கு இருக்குது, இது மாதிரி நீங்கள் கேட்டிருந்தீங்க சான்ஸே, கேஸ்டிங் முடிஞ்சிடுச்சு, பட் டான்ஸிங்க்கு இருக்குது, டான்ஸ் பண்ணியிருக்கீங்களா? பட் என்னோடய ப்ரீவியஸ் மூவியில் நான் டான்ஸ் பண்ணியிருந்தேன். எஸ் மேம், டான்ஸ் சொல்லி கொடுத்தா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் இந்த படத்தில் நான் கமிட் ஆனது இல்லை. ஸோ சாங் மட்டும் தான் பண்ணியிருக்கேன், சாங்கில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஷூட்டிங்கில் ஃபஸ்ட் டைம் அவங்கள ஷூட்டிங்கில் தான் நான் மேமை நேரில் பார்த்தேன். வெரி கைண்ட், அதே டைமில் ரொம்ப போல்டான லேடியாக தான் அவங்கள பார்க்க முடிஞ்சுது. எங்களுக்கு மேக்கப் போட்டது, டான்ஸ் கொரியோகிராஃப் பண்ணது, டிஓபியும் அவங்க தான் பண்ணாங்க. கூட எங்கள் கூட சேர்ந்து டான்ஸும் ஆட வேண்டிய சுச்சுவேஷன். ஒரு 2 days ஷூட் நடந்துட்டு இருந்தது. ரொம்ப எந்தோவாகவே இருப்பாங்க, ரொம்ப என்கரேஜாக மோட்டிவேஷன். நாங்கள் மேபி டேக் வாங்கினாலும் மோஸ்ட் ஆஃப் த டான்ஸஸ்லாம் புதுசாக தான் இருந்தாங்க அங்கே. ஸோ அவங்களுக்கு டான்ஸ் கற்றுக் கொடுக்கறதுலேருந்து ரொம்ப பொலைட்டாக தான் எங்கள்கிட்ட வேலை வாங்கினாங்க. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி மேம். தேங்க்யூ. அவ்வளோதான். திருச்சியிலேருந்து வரேன். நிறைய ஷார்ட் ஃபிலிம்லாம் நிறையா பண்ணியிருக்கேன். படம் வந்து ஆதித்யவர்மாலாம் பண்ணியிருக்கேன், அதில் கேரக்டர் ரோல் தான் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக மாயன் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் காடபுரா கலைக்குழு படம் ஃபுல்லாக த்ரோட்டாக பண்ணியிருக்கேன். நான் ஒவ்வொரு படத்தில் பண்ணாலையும் ஒவ்வொரு விதமான அவங்க வேலை வாங்குகிற விதமாக இருக்கட்டும், அவங்க சொல்லிக் கொடுக்குற விதமாக இருக்கட்டும், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டில் இருக்கும். இந்த படத்தில் பேய்கொட்டு படத்தில் வந்து அகோரி கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேடமுக்கு வந்து ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இதுலேயும் வந்து நான் பண்ண 3 படங்களை தாண்டி இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான கேரக்டர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது அனைவருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். மீடியாவாகிய நீங்களும் யூடியூபர்ஸரும் இந்த படத்தை பற்றி நிறைய பேசி இதை வெளியே மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணுன்னு ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்கும், சின்னவங்கலேருந்து பெரியவங்களாம் அனைவருக்கும் பிடிக்கும். இந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து வேலை வாங்குறது, திட்டி வேலை வாங்குகிற விதம் ஒன்று இருக்கும். ஒரு கேரக்டரை அந்த சீனாக சொல்லி கொடுத்து அதை அழகாக ரொம்ப ஜாலியாக வேலை வாங்குறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். மேடம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. டென்ஷனே இல்லாமல் ரீடேக்கு போனாலும் கோவமே படாமல் இது எப்படி தான் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப அழகாக வேலை வாங்கியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப நன்றி அனைவருக்கும். முன்னாடி ஏறினது இல்லை, அதனால் இப்போ கொஞ்சம் பதட்டமாக இருக்கு. நான் வாய்ப்பு தேடின்னு இருந்தேன், அப்போ எனக்கு எதுவும் கிடைக்கல. அப்போ இவங்க தான், மேடம் தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். அவங்க மேடம்லாம் எனக்கு கூப்பிடாத, அக்கா தான் கூப்பிடு அப்படின்னு சொல்லி அவங்க தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நன்றி. ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, யார் வந்து இதே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அண்டர்கோ பண்ணிகிட்ருக்கோம் அந்த பிரச்சனைகளை, அவங்க இந்த படத்தில் நடித்தாக்க அது தத்ரூபமாக இருக்கும், அது நடிப்பாக இருக்காது, ஒரு இயல்பாக வரும்னு அப்படி தேர்ந்தெடுத்தவங்க தான் இவங்க. இந்த படத்துலேயும் இன்னும் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் பிஸி, அதனால் இப்போ வர முடியாத சுச்சுவேஷன். கண்டிப்பாக ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருவோம். பட் இந்த மாதிரி பீப்புளெலாம் வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் ஆல்ரெடி அண்டர்கோயிங். ஸோ என்னோட படத்தோட அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து ரெசனேட் ஆச்சு. இவர் வந்து ஆஃபீஸ் பாயாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவரோட கஷ்டங்கள்லாம் அவர் என்கிட்ட சொன்னார். ஸோ அந்த கஷ்டம் அவர் இனிமே வந்து படக்கூடாது, அவருக்கு ஒரு லைஃப்பில் இனிமே வந்து இது ஒரு லைஃப் சேஞ்சிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தம்பிக்கு வந்து நான் வாய்ப்பு கொடுத்தேன். ஏன்னா என் படத்தில் அந்த ஒரு ரோல் இருந்தது, அந்த மாதிரி அண்டர்கோ பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸ் பாய் மாதிரி ஒரு ரோல் இருந்தது. அப்புறம் அவர் வந்து முன்னேறி ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக ஆகிற மாதிரி அதில் கொண்டு வந்திருக்கேன் அதில். ஸோ இவரோட படத்தோட ரிசனேட் ஆகுது அந்த படத்தோட அவரோட லைஃப்பும். ஸோ
ஸோ அந்த மாதிரி ஒரு தம்பிக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் அந்த தம்பிக்கும் இப்போ ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்சி நான் பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி சொல்கிறேன். இனிமேல் இவங்களோட லைஃப்பும் நல்ல ஒரு நிலைமைக்கு வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார், வெளியூர்லேருந்து வந்து பண்ணியிருந்தார். ஸோ இங்கே இருக்கவங்களே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே போகணும் அங்கே போகணுன்னு சொல்லிட்டு சில பேர்லாம் சில ஷூட்ஸ்லாம் வந்து அரிபறி கொடுப்பாங்க. எந்த ப்ரெஷர் டென்ஷனுமே இல்லை. 2 நாள் 3 நாள் 4 நாள்னாலும் சரி தங்கி இருந்து நீட்டாக அழகாக பொறுமையாக அழகாக நடித்து கொடுத்தாரு. எந்தெந்த எக்ஸ்ப்ரெஷன் எப்படி வேணும், எத்தனை டேக் சொன்னாலும் சரி, எத்தனை இது பண்ணாலும் சரி, அது முகம் சுளிக்காமல் அந்த ஒரு அழகாக எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இவரையும் வந்து ஃபேஸ்புக்கில் தான் நான் பார்த்தேன். ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு டயலாக் இப்போ ஞாபகம் இருக்கா, சொல்ல முடியுமா? அருமையான ஒரு டயலாக், அதை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன் நான். அப்புறம் இவருக்கு நான் அந்த வாய்ப்பு கொடுத்தேன். ஏதோ ஒரு படத்தோட டயலாகு, அந்த அந்த இங்கிலீஷ் தெரியாதவங்கிட்ட வந்து தமிழ் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி சம்திங். அது என்ன பேய் படம்? சென்றாயனோட கேரக்டர் தான் வந்து இந்த மூடர் கூடம் படத்தில் வந்து சென்றாயன் ஒரு கேரக்டரை எடுத்து டயலாக்காக பேசி அதை ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு தான் இந்த படத்தில் வந்து மேடம் வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. தெரியல, எனக்கு சரியாக தெரியல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு இது. தேங்க்யூ. ஸோ இவர் வந்து ரொம்ப முன்னாடியே வந்து கேட்டிருந்தாரு. அவர் கேட்கும்போது காஸ்டிங் நான் சொன்ன மாதிரி முடிஞ்சிருந்தது. பட் ரொம்பவே வந்து ஒரு திறமை இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது இவர்கிட்ட. ஸோ நம்ம ஏன் நம்மளோட படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், நம்மளுக்கும் ஒரு ஒரு அழகான ஒரு கேரக்டரும் கிடைக்கும், அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும் அப்படின்னு இவரை வந்து கூப்பிட்டுருந்தேன். ஆனால் கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா காஸ்டிங் எல்லாம் முடிஞ்சு ஷூட்டு முக்கால்வாசி ஓவர் ஆகிடுச்சு. சாங் தான் இருந்தது. சரி நம்ம எப்படியாவது ஒன்று இந்த மாதிரி திறமையாக இருக்கவங்களுக்கு நம்ம இது பண்ணிடணும்னு சொல்லிட்டு இவரும் அப்ரோச் பண்ணும்போது நிறைய பேர்த்துலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தேன் நான். ஸோ ஹீ ஆல்சோ டன் வெரி வெல். அங்கே அவ்வளோ வெயில் மழை எல்லாமே இருந்தது சாங் ஷூட்டில். எவ்வளவோ நாங்கள் வந்து பார்த்ததுக்கு மேலேயே எங்களுக்கு வந்து சேலஞ்சஸ் இருந்தது. இப்படி ஆரம்பித்து இப்படி தான் போகும்னு பார்த்தா அது இப்படி போகும். ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நல்லா கோஆப்ரேஷன் பண்ணாங்க. இவரும் நல்லா கூட இருந்து நல்லா கோஆப்ரேஷன் பண்ணாங்க. அந்த ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு லேடிஸ் கிட்ட நம்ம எப்படி ஒரு பண்பாக அழகாக ஒரு கேரிங்காக இருப்போம், அந்த மாதிரி எது ஒன்றாலும் ஒரு ஹெல்ப் பண்ணுறது செய்யறது, அதெல்லாம் வந்து ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுறது செய்யறது. அதே மாதிரி ஆர்டிஸ்ட்னா அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு உண்டான அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம படத்தில் இருக்க அத்தனை கேரக்டர்ஸ்க்குமே நல்ல ஒரு ரோல் கொடுத்துருக்கேன். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போது இந்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்பில் உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் பண்ணுறதே இவ்வளோ கஷ்டம் அப்படின்னும் போது இந்த 31 டிபார்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்பவே சேலஞ்சஸ்லாம் இது பண்ணி தான் இந்த படத்தை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். நிறைய ஆர்டிஸ்ட் நடித்து நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெவலுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இது மக்கள்கிட்ட போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ என்னோடய தாழ்மையான வேண்டுகோள், நீங்கள் தான் இதை வந்து நல்ல விதமாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தணும். மக்கள் எல்லாருமே இதை வந்து இப்போவுமே நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பிளஸ்ஸிங்ஸ், இந்த பிரபஞ்சத்தோட எல்லா அருளும் உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலியில் இருக்க எல்லாத்துக்குமே கிடைக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம எல்லாருமே நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றி கொண்டு தான் நம்ம இந்த உலகத்தை விட்டு போகணுங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான என்னோட வேண்டுகோளும் கூட, என்னோட ஆசையும் கூட. ஸோ இந்த பிரபஞ்சத்தை நான் வேண்டிக்கிட்டு என்னோட உரையை முடிவு செய்கிறேன். தேங்க்யூ. Audio Jungle.